சென்னையில் 70 வயது மூதாட்டியிடம் டெலிகாம் மோசடி மூலம் சுமார் 1 கோடி ரூபாய் பணத்தை கும்பல் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சென்னை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மூதாட்டி தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறி தன்னை லேண்ட்லைன் மூலம் ஒருவர் தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய ஆதாரில் போலி சிம் கார்டுகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சிம் கார்டுகளை சட்டவிரோதமாக கும்பல் பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறிய அவர் பெரும் மோசடி வழக்கு ஒன்றில் தனது வங்கி கணக்கிலிருந்து பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்ததாக கூறியுள்ளார். உடனே மும்பை காவல்துறை அதிகாரி பெயரில் தன்னை ஸ்கைப்பில் தொடர்பு கொண்ட ஒருவர் விவகாரம் குறித்து விசாரிக்க வேண்டியும் கைது நடவடிக்கையை தவிர்க்க தனது வங்கி கணக்கிற்கு விவரங்களை கேட்டு பெற்ற நிலையில் சுமார் 1 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் புகார் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் ஃபெடெக்ஸ் மோசடி என அழைக்கப்படும் இந்த வகை மோசடிகளில் சிக்காமல் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு எச்சரித்துள்ளார். கஞ்சா போதையில் 17 வயது சிறுவனை கும்பல் அறிவாலை காட்டி மிரட்டி கடத்திய விவகாரம் குறித்து போலீசார் சிசிடிவி ஆதாரத்துடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பசுவந்தனை சாதனையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் சிறுவனை வழிமறித்து அறிவாலை காண்பித்து மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து சிறுவனின் பைக்கை கேட்டு கும்பல் மிரட்டல் விடுத்ததாகவும் தர மறுத்த அவரை பைக்குடன் சேர்ந்து கடத்தியதாகவும் கூறப்படுகிறது. கும்பலிடமிருந்து தப்பி இளைஞர் போலீசில் புகார் அளித்த நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.